ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடையில் கூல் ட்ரிங்க்ஸை எப்படி எச்சரிக்கையாக வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு டைம் இந்த கூல் ட்ரிங்க் சம்மந்தமான இஷ்யூ நியூஸில் வந்துகிட்டே தான் இருக்குது. அது நிறுத்தின பாடு இல்லை, சரிங்களா? நிறைய பிரச்சனை, ஒரு இடத்துல ஒரு விதமான பிரச்சனைகள் வருது, சில இழப்பு வருது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை வருது. இன்னைக்கு ஒரு வியாபாரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எவ்வளோ சேஃப்டியாக எப்படி விற்கணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் சொல்லி தரேன். அது மாதிரி பொதுமக்கள் இதை கன்சியூம் பண்ணுறவங்க என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு கடை வச்சிருக்கவங்கெல்லாம் எக்ஸ்பைரி எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்னதுன்னா, இது வரைக்கும் இல்லாத நடைமுறை. அதாவது நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை நம்ம கடைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா, இந்த கேப் எதுவும் சரியா டைட் ஆகாம இருக்குதா, சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, சப்போஸ் இது லூஸா இருந்துச்சுன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கெட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? எந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் அப்படிதான். அது லோக்கல் கூல்ட்ரிங்க்ஸ்னாலும் சரிதான், இன்டர்நேஷனல் கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் சரிதான், எதுனாலும் சரிதான். இந்த கேப் லூஸ் ஆயிட்டுனா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த கேப் சப்போஸ் கம்பெனிலேருந்து வரும்போச்சுல லூசனா இருக்குது, டைட் ஆகல அப்படின்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்க சேல்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஏஜென்ட்டே திரும்ப கொடுத்துடலாம், உடனே ரிட்டர்ன் எடுத்துருவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் புதுசாக நான் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, இந்த கேப் உங்களுக்கு டைட்டா இருக்கான்னு நீங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸையும் செக் பண்ணி தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும், சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைனல் பார்க்குற மாதிரி, ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்குற மாதிரி நினச்சிக்காங்க. கம்பெனிஸ்ல லாஸ்ட்டாக ஃபைனல் பார்த்து விடுவாங்களோ அந்த மாதிரி நாம அடிஷ்னலாக ஒரு ஒர்க் நம்ம பார்க்குற மாதிரி. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து எக்ஸ்பைரி பார்த்து பொருளை வாங்கணும். ரொம்ப ஒரு மைன்யூட்டான எக்ஸ்பைரி இருக்குன்னு, ஒரு 10 நாள் 20 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பொருளை கண்டிப்பாக வாங்கக்கூடாது, சரிங்களா? அது மெயினாக பார்த்துருவீங்க. அதே மாதிரி கடைக்குள்ள உங்கள் வீட்டு குழந்தைங்க வராங்க போகிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த குழந்தை கையில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுது, நீங்கள் வந்துட்டீங்க, பயந்து அப்படியே வச்சுட்டு போயிட்டுனா நீங்கள் தெரியாமல் அடுத்து அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவீங்க. அதனால கண்டிப்பாக கடையில் உங்கள் வீட்டு குழந்தைங்க அலோவ் பண்ணக்கூடாது. குழந்தைங்க வந்தால் கூல்ட்ரிங்க்ஸ் கைக்கு படாத மாதிரி மேலே டாப்ல ரேக்ல எங்கேயாவது வச்சிருங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, கடையில பெரியவங்க நீங்க இருந்தாலுமே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கையில தொடவே கூடாது, சரிங்களா? அந்த பேப்பர் வெயிட்டுக்கு இப்படி எடுத்து வச்சேன், சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இப்படி கையில வச்சுட்டு இருந்தேன், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா இது கண்டிப்பா பிரச்சனை வரும். எதுக்குன்னா நீங்க உங்களை அறியாமே லூஸ் பண்ற மாதிரி அந்த உணரே இல்லாத மாதிரி ஆயிரும். அதனால கண்டிப்பா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில கையில தொடவே கூடாது, சரிங்களா? மூணாவது ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியல, நல்லா ஸ்பீடா விற்குது அப்படிங்கிற பட்சத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், இது ஃபுல்லா 0 ஆன பிறகு அடுத்த கேஸ் இறக்குங்க, சரிங்களா? இப்போ இதுல 30 இருக்கும் ஒரு கேஸ்ல, 1ல இருந்து 30 வரைக்கும் சேல் ஆயிட்டு ஒரு 2 கஸ்டமருக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு மட்டுமே நீங்க புதுசு இறக்குங்க. ஏன்னா இப்போ ஓரளவு யங் ஜென்ரேஷன்லாம் எக்ஸ்பைரி பார்த்து சேல்ஸ் பண்ணிடுவீங்க. இப்போ பெரிய ஆளுகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கூல்ட்ரிங்க் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் புதுசு வாங்குங்க. உங்களுக்கு பழைய பொருள் உள்ள இல்லாம புதுசு மட்டும் போய்கிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு வாங்குற கேஸ் நாளைக்கு வெளியே போயிடணும், நாளான்னு வாங்குற கேஸ் அடுத்தால உள்ள சேல்ஸ் ஆகணும். ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடந்துட்டா ஏதாவது ஒன்று அப்படியே கிடந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால அந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது. அடுத்து இது வாங்கி குடிக்கிறவங்களுக்கு சொல்றது அப்படிதான். அதாவது உங்களுக்கு உடம்புல காய்ச்சல் சளி எது இருந்தாலும் கண்டிப்பா கூல்ட்ரிங்க்ஸை குடிக்காதுங்க. அது எந்த கூல்ட்ரிங்க்ஸா இருந்தாலும் சரிதான், சரிங்களா? இங்க லோக்கல்னாலும் சரிதான், இன்டர்நேஷனல் எல்லாமே ஒண்ணுதான். உடம்பு சரியில்லைன்னா தயவு செய்து கூல்ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. அதுதான் ஓப்பனா சொல்றது. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க வைக்க முடியாது, குடிக்க வைக்க மாட்டாங்க. உங்களோட விருப்பத்துல தான் நீங்க குடிக்கீங்க. கண்டிப்பா உடல்நிலை சரியில்லை, லைட்டா சளி மாதிரி இருக்கு, லைட்டா தலைவலி மாதிரி இருக்கு, காய்ச்சல் மாதிரி இருக்குன்னா கூல்ட்ரிங்க்ஸை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதுங்க, நீங்களும் எடுக்காதுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எச்சரிக்கையா எப்படி விழிப்புணர்வோட விற்கணும் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்க வாங்கி குடிக்கிறவங்களுக்கும் ஒரு சிலர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.